மகன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் வந்து சாரதா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. எதுக்காக கூட்டு போறாங்கன்னா, நம்ம விஜய் கூட தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு சம்மதம் வாங்கறதுக்காக நம்ம காவேரி கூட்டு போறாங்க. நம்ம வெண்ணிலாவும் விஜய் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜய் வீட்டுக்கு காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இவன் கூட வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு நான் விஜய் கூட தான் வாழ போறோமா, உன்னோட முடிவு என்னன்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதா ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நான் காவேரியை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை, அது வந்து என்னோட பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்க்காதீங்க, இப்போ எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்ததை பார்த்த விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கவும், நான் உன் கூட தான் வாழுவேன் விஜய், நீ எங்க போறியோ அங்கதான் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என் பின்னாடி வராத உன்னோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவெருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க விஜய், எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்க மட்டும்தான் என்னோட லைஃப், என்னோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கதையா அடிச்சே விடுறாங்க. ஆனா விஜய் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நம்ம சாரதா இருந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கத்தி கேட்கவும், நம்ம விஜய் இருந்துட்டு நீங்க கோவப்படாதீங்க அத்தை, நான் பேசி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. ஆனா வெண்ணிலா இருந்துட்டு நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு விஜய் தான் வேணும், என்ன நீ விட்டு கொடுத்துட்டு விலகி போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, என் பொண்டாட்டி கிட்ட நீ எதுக்கடி பேசுற அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாந்தி இருந்துட்டு இங்க பாரு, காவேரி தான் விஜய் தான் அவங்க காவேரி கூட தான் வாழுவேன்னு சொல்றான்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தி வந்து சொல்லவும், நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு வந்து விஜய் மட்டும்தான் முக்கியம், விஜய் வந்து என்ன சொன்னாலும் நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சாரதாக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. விஜய் தான் காவேரி கூட வாழ்றான்னு சொல்லிட்டாங்க, இப்ப விலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா எதுவுமே புரிஞ்சுக்காம அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம பங்கஜமும் வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன சத்தம் வருது அப்படின்ற மாதிரி கேட்கவும், வெண்ணிலா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க பாருடா விஜய், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும், இல்லைன்னா நீங்க காலி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா, இங்க பாருங்க தம்பி, இதனாலதான் நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா விஜய் கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க எந்த பிரச்சனையும் வராம நான் வெண்ணிலாவை அனுப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெண்ணிலா வந்து விஜயை புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.